வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 10. ஆராதனாவின் பெற்றோர் வெளியேறியவுடன் அங்கே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவியது. வீட்டின் மூத்த மருமகளாக நர்மதாதான் முன்னே வந்து அனைவரையும் இயல்பாக்க முயன்றாள். சரி, ஏன் எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. ஆரா, இப்படி வந்து உட்காருப்பா என அவள் கைப்பற்றியவள், ரிஷி, உங்களுக்கு தனியா சொல்லணுமா? இந்த பக்கம் வாங்க நீங்க என்று தன் கொழுந்தனையும் நிகழ்வுக்கு திருப்பினாள். மாமனாருக்கு விஷயம் தெரிந்து விட்டதில் முன்கூட்டியே ஒரு கலவரத்தை எதிர்பார்த்திருந்தவள் வேகமாக சுதாரித்து இருந்தாள். புருவங்களை சுளித்தபடி நின்றிருந்த ரிஷிகேஷ் அண்ணன் மனைவியின் பேச்சில் திரும்பி தன்னவளின் முகம் பார்த்தாள். பெண்ணவள் வெளியே நிர்மலமாக தெரிந்தாலும் தனக்குள் எத்தனை தூரம் விசனத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறாளோ என்று கவலை அடைந்தான். அண்ணியின் கைப்பிடியில் பொம்மையாக நகர்ந்த மனைவியின் கருத்தை பட்டென்று பிடித்து நிறுத்தியவன், இருக்கட்டும் நீ, நீங்க மத்தவங்களை கவனிங்க, நானும் ஆறாவது ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி வரோம் என்றான். ஆனா என்று இழுத்த நர்மதா மாமியாரிடம் குழப்பமாக திரும்ப ஜானகி அவசரமாக அவர்களை நெருங்கினார். ரிஷி, முதல்ல 2 பேரும் உட்காருங்க, பால் பழமாச்சும். மா என்ன சலிப்புடன் உச்சி கொட்டிய ரிஷி, அதுக்கு அவசியம் இல்லம்மா, இந்த சடங்கு லொட்டு லொசுக்கெல்லாம் நம்ம மன திருப்திக்கு ஃபாலோ பண்றது, அவ்வளவுதான், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, விடு என்று முடித்து விட்டான். பெற்றவர் செய்வதறியாது கண்கள் கலங்க தடுமாறி நிற்க ஒரு பெருமூச்சு எடுத்து தன்னை நிதானப்படுத்தியவன் அவரை ஆறுதலாக அணைத்து விடுவித்தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஃப்ரீயா விடு, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இங்க இருக்கிறவங்களை கவனிங்க, அணி பாத்துக்கோங்க என்றவன் மனைவி அழைத்து கொண்டு தங்கள் அறைக்கு விரைந்தான். அதிக எடையுடன் இருந்த பெரிய வெள்ளி குத்து விளக்கை இரு கைகளிலும் இறுக பிடித்தபடி நின்றிருந்தவளை தன் வசதிக்கு வேகமாக அவன் மாடிப்படிகளில் இழுத்து செல்ல முயல கட்டியிருந்த முகூர்த்த பட்டுப்புடவையோடு படிகளில் ஏற மிகவும் சிரமப்பட்டாள் பெண். முன்பிருந்த வெறுமை மறைந்து முகத்தில் மெல்லிய தடுமாற்றத்துடன் திணறியவளின் செயலில் நின்று சில நொடிகள் பெண்ணை யோசனையோடு அளவிட்டவனுக்கு அவளின் பிரச்சனை புரிந்தது. சட்டென்று அவளை இடையோடு வளைத்து தன் கரத்தினை முன்னால் கொண்டு சென்றவன் புடவையின் முன் கொசுவத்தை அவள் நடப்பதற்கு ஏதுவாக லேசாக உயர்த்தி பிடித்தான். என்ன பண்றீங்க என்று பதறினாள் ஆரா. என்ன பண்ற? உனக்கு ஹெல்ப் பண்றேன் அசட்டையாக கூறுபவனை அயர்வோடு பார்த்தவள், இது இப்படி வேணா, நானே மேனேஜ் செஞ்சுப்ப என்று தடுத்தாள். எப்படி மேனேஜ் செய்வ? கையில விளக்க பிடிச்சிருக்கும் போது உன்னால புடவையை தூக்கி பிடிச்சு படியில ஏற முடியாது, சும்மா சங்கடப்படாம நட. தன்னுடைய மெல்லிய அதட்டலுக்கு முகத்தை சுருக்கியபடி அமைதியாக படிகளில் ஏறுபவளை கண்டவனின் இதழ்கள் மந்த காச புன்னகையில் விரிந்தது. அறையின் முன் அவளை நிறுத்தியவன், இனி இங்கதான் நம்ம ராஜாங்கம் நடக்க போகுது, சோ வலது கால எடுத்து வச்சு வா என்ற உரிமை பார்வை பார்த்தவனை மௌனமாக ஏறிட்டாள் ஆரா. நெற்றியை சுருக்கியவன், என்ன என்பதாய் புருவங்களை மேலே ஏற்றினான். புடவை விடுறது என வாய்க்குள் முனகினாள். பெண்ணின் முணுமுணுப்பு தெளிவாக காதில் விழுந்தாலும், என்ன என்று ஏதும் அறியாதவனாய் குசும்பு செய்தான் நாயகன். இன்னமும் தனது கைவளவில் அவளை நிறுத்தி வைத்தபடி தேகங்கள் உரச நெருங்கி நின்று இருந்தவனின் செயலில் ஆராவுக்கு மூச்சடைத்தது. புடவை விடுங்க என இம்முறை வேகமாக அதட்டினாள். வர்றா, என்னவே அதற்ற? அவன் கேலி பேச, ஏன் அதற்றதுக்கு என்ன, அதெல்லாம் நல்லாவே அதட்டுவேன் என்றாள் நாயகி விரைப்பாக. இன்ட்ரெஸ்டிங் என ரசனையோடு நோக்கியவன், சரி வா என்று அப்படியே அழைத்து செல்ல முயல மீண்டும் முரண்டினாள் அவள். உங்ககிட்ட என்ன சொன்ன? அட வா, இன்னும் 4 ஸ்டெப் எடுத்து வச்சு நடக்கணும்ல. ஐயோ, படியேறதா கஷ்டம், நடக்கிறது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படிங்கிறியா? அப்ப கண்டிப்பா விடணுமா என்றான் பரிதாபமாக. தன்னுள் போக்கும் வெக்கத்தை மறைக்க, ரிஷி என்று இமைகளை அழுந்து மூடியவாறு சினுங்கினாள். ஓகே ஓகே வா என்று புன்சிரிப்புடன் விலகி நின்றான். நீண்ட மூச்சை எடுத்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டவள் மலர்ந்த முகத்துடனே தங்களின் அறைக்குள் நுழைந்தாள். வெயிட் என்றவளை அப்படியே நிறுத்திவிட்டு அறையை சுற்றிலும் வேகமாக பார்வையால் அலசினான் ரிஷி. அவனது விழிகளை குழப்பத்துடன் பின்தொடர்ந்தவள் தானும் ஒரு முறை நிதானமாக அந்த இடத்தை பார்வையிட்டாள். அதிகாலையில் எழுந்து அவசரமாக அவன் கிளம்பியிருந்ததற்கான அடையாளமாக புது உடைகள் பிரிக்கப்பட்ட பெட்டி கட்டிலில் சிதறி கிடக்க, அறையின் மறுமூலையில் இருந்த மேசை முன்னே உள்ள நாற்காலியின் மீது ஈரத்தொண்டு ஒன்று உலர்வதற்காக விரிக்கப்பட்டு இருந்தது. மற்றபடி அறையிருந்த தூய்மையில் தன்னவனை உள்ளம் மெச்சி கொண்டது. என்னால முடிஞ்ச வரைக்கும் ரூம நீட்டதான் வச்சுப்ப. அவன் குரலில் திரும்பியவள், பார்த்தாலே தெரியுது என்று மெல்ல முறுவலித்தாள். இருவர என்றவன் சென்று மேசையை வேறு பக்கமாக நகர்த்த தொடங்கினான். என்னாச்சு, எதுக்கு மூவ் பண்றீங்க? ஓரமா தானே இருக்கு. இல்ல, டைரக்ஷனை மாத்துற. ஏன் என ஆரம்பித்தவளை தொடர விடாமல், கொஞ்சம் பொறுமையாருடா சொல்றேன் என்று முடித்து விட்டான் ரிஷி. சற்று முன்னர் உண்டான மனக்லேசங்கள் லேசாக குறைந்திருக்க பெண்ணின் மனது அவனை ரசிக்க தொடங்கியது. இது ஓகே என தள்ளி நின்று திருப்தியாக பார்த்தவன், அப்புறமா இங்க கர்டன் போட்டு மறைச்சிடலாம் என கூறும் பொழுதே, இல்ல தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் என்ற மறுநொடி, கண்டிப்பா தேவைப்படும் என அவனுக்கு அவனே எதையோ சிந்தித்தவாறு பேசியிருந்தான்.
என்னதான் செய்றீங்க நீங்க? என்று அருகில் சென்றாள் ஆரா. அவளுக்கு பதில் தராமல் மேலே விநாயகர், மகாலட்சுமி, முருகன் என சுவாமி படங்கள் அச்சடித்து கீழே தன் கடையின் பெயர், முகவரியோடு இருந்த அந்த தினசரி நாட்காட்டி எடுத்து கிழக்கு நோக்கி மேசையில் வைத்தவன், அவளின் கையை இழுத்து அவ்வளவு நேரமாக பெண் சுமந்திருந்த வெள்ளிக் குத்து விளக்கை அவளுடன் சேர்ந்து அதன் முன் இறக்கி வைத்தான். அவள் அமைதியாக பார்க்க வருத்தமாக புன்னகைத்தான் அவன். மேரேஜ் முடிஞ்சு முதல்ல வீட்டுக்குள்ள வந்த உனக்கு நடந்த அவமானத்த சாரிங்கிற ஒத்த வார்த்தைய ஃபார்மலா சொல்லி நான் முடிச்சுக்க விரும்பல. உன் கௌரவம் குலையாம நல்ல விதமா அடுத்து நம்ம வாழ்க்கைய கொண்டு போறதுல அத தொடைக்க விரும்புறேன் என்றான் உறுதியாக. பெண்ணின் இமைகள் கூட சிமிட்ட மறந்து அவனையே அசையாது பார்த்திருந்தது. ஏதாவது பேசுடா, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. வந்த முதல் நாள்லயே என்று முன்சிகி அழுந்த கோதி கொண்டவன், ஆரா என தவிப்புடன் அவளின் முகத்தை தன்னிரு கைகளிலும் மென்மையாய் ஏந்த அவன் மனைவியின் விழிகளும் வேகமாய் நீரை ஏந்தி கொண்டது. எத்தனை எத்தனை குத்தல் மொழிகளை, மேனி கூசும் ஊசி பார்வைகளை இத்தனை வருடங்களில் தன்னந்தனியாய் கடந்து வந்திருப்பாள். இன்று முதல் முறையாக அவளுக்காக வருந்தி பரிதவிக்கும் ஜீவனை நெஞ்சடைக்க பார்த்து நின்றாள். அவளின் கண்ணீர் மேலும் அவனை குற்ற உணர்வில் மருக செய்ய, ஹே ஆருமா ப்ளீஸ் என்று திணறியவனின் கரங்களில் சட்டென்று தன் முகத்தை புதைத்துக் கொண்டாள் பாவை. நீங்க ஃபீல் பண்ண வேணாம். நான் எதுவும் தப்பா நடிக்கல. உங்களோட இந்த மாரல் சப்போர்ட் தான் என்ன மெல்ட் பண்ணுது என்று முனகினாள். தன்னுள் இருந்த பெரும் விசனம் சிறிது குறைந்ததில் ஆடவனின் முகம் லேசான வெளிச்சத்தை பூசிக்கொள்ள, அப்போ என் மேல ஏதோ கோபமோ வருத்தமோ இல்லதானே என்று அவளை நிமிர்த்தி விழிகளை ஊடுருவினான். சோஃபையாய் புன்னகைத்தவள் மறுத்து தலையசைக்க, ஐ லவ் யூ என்றான் ரிஷி ஆசையாக. பார்வையில் மின்னல் வெட்ட சிவந்த கன்னங்களை அவன் தோளில் பட்டும் படாமல் சாய்த்து மறைத்துக் கொண்டாள் அவள். அவளின் செயலில் ஓசையின்றி நகைத்தவன், ஆரு ஆரு என்று கொஞ்சி இறுக அணைத்துக் கொண்டான். அடுத்த நொடி ஷா என்றவளின் சன்னமான அலறல் சத்தத்தில் அவசரமாக விலகினான். என்னாச்சு? இல்ல ஒன்னும் இல்ல என்று பார்வையை தாழ்த்தினாள். ம் என்றவன் கேள்வியாய் இழுக்க அவனை அவஸ்தையாய் பார்த்தாள். அது ஆரோ குத்திடுச்சு. மெல்லிய குரலில் முனகியவளிடம் எங்கே என்று அவன் கேட்கவில்லை. கள்ள சிரிப்பில் வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டவன், சரி ஒரு 10 மினிட்ஸ் பக்கத்துல கடைக்கு போயிட்டு வந்துடவா என்றான் அவளின் கண்ணம் வருடி. என்ன நினைக்கிறீங்க செய்றீங்கன்னு என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டீங்களா? நேர் பார்வையாய் கேட்டவளின் நெற்றியில் செல்லமாக முட்டியவன் ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து விட்டு தன் எண்ணங்களை பகிர்ந்தான். அதெல்லாம் கண்டிப்பா செய்வேன். உனக்கு மறைச்சு எதையும் நான் செய்ய போறதில்ல என முதலில் இலகுவாக பேசியவன் அடுத்து முகம் இருக்க, என்ன பெத்தவர் கொட்டின வார்த்தைகளுக்கு இந்த வீட்ல இருக்க பிடிக்கலதான். இப்படியே உன்னை தனியா வேற வீடு பார்த்து அழைச்சிட்டு போயிடணும்னு என்றவனின் இதழ்களை பதறி எடுத்து விரல்களால் மூடினாள் ஆரா. என்ன நீங்க மேரேஜ் முடிச்சு 2 மணி நேரத்துல இப்படி தனியா போறத பத்தி பேசுறீங்க? வேணாம், அது இன்னும் தப்பா போயிடும். தன் உதடுகளை உரசிய விரல்களில் மெல்லிய முத்தம் ஒன்றை பதித்து கையில் எடுத்துக் கொண்டவன், இல்ல அப்படி நம்ம வசதிக்கு செய்ய முடியாது. அம்மாவை பாக்கணும். அத சொல்றதுக்குள்ள மேடம் பதறீங்க என்று கண் சிமிட்டினான். நிம்மதியாக உணர்ந்தவள், அப்ப வேறென்ன என்று விசாரித்தாள். பெருமூச்சு ஒன்றை வெளியேற்றியவன், இப்போதைக்கு இந்த ரூமையே நம்ம தனியா குடித்தனம் செய்யறதுக்கு ஏத்த மாதிரி சிம்பிளா மாத்திக்கலாம் என்றான் நிதானமாக. ஆனா என்று கலவரமானவளின் உதட்டின் மீது என ஒற்றை விரலை வைத்து அழுத்தினான். என்னால இதுல கண்டிப்பா காம்ப்ரமைஸ் செஞ்சுக்க முடியாதாரா? என் பொண்டாட்டி இன்சல்ட் செஞ்ச இடத்துல இனி எனக்கும் இடம் இல்ல. அவரோட புனிதமான பூஜாரிய அவரே கட்டிக்கிட்டு அழட்டும். ஐ நெவர் மைண்ட். இதெல்லாம் வீட்டுக்கு உள்ள விட்டதே பெருசா வேற என்று பல்லை கடித்தவன், அவர் என்ன பாவம் பார்த்து விடுறது? அந்த வீட்டு வாசப்படியே நம்ம 2 பேரும் மிதிக்க போறதே இல்ல என்றான் கடுஞ்சின்னத்துடன். வேணா விடுங்க, எதுக்கு இவ்வளவு கோபம் என்று அவனை அமைதிப்படுத்த முயன்றாள். உனக்கு புரியலையாரா? நான் ஆசையா நேசிச்சு அழைச்சு வந்த பொண்ணு நீ. என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா இங்க வந்திருப்ப. ஆனா நடந்ததெல்லாம் என்று சிகையை அழுந்த கோதி உஷ்ண மூச்சை வெளியேற்றினான். ஆனா நான் எதிர்பார்த்த ரிஷி, எனக்கு தெரியும் எங்கேயாவது ஏதாவது இப்படித்தான் வந்து முடியும்னு எதிர்பார்த்த. அப்படியே நடந்துருச்சு என்று வெறுமையாக முறுவளித்தாள். ஓகே விடு, இது நம்ம இடம். இங்க நீ விளக்கேத்தலாம், பூஜை பண்ணலாம், உனக்கு பிடிச்சத சமைக்கலாம், உன் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கலாம். அதோட அம்மாவை பாத்துக்கவும் வசதியா இருக்கும். ரிஷி நான் சொல்றது, நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். இப்போதைக்கு டைம் இல்லாததால அவசரத்துக்கு 5 சாமி இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ மட்டும் வாங்கிட்டு அப்படியே பால் காய்ச்ச தேவையான பொருளுங்க, பூஜை சாமான் மட்டும் வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு என்று வெளியேற முயன்றவரின் கரத்தை அழுந்த பற்றி நிறுத்தினாள் அவள். ஏன் நான் சொல்றதே காதுல வாங்காம இவ்ளோ அடமிட்டா நடந்துக்கிறீங்க நீங்க? முறைப்புடன் கேட்கும் மனைவியை தாடையை சொரிந்தபடி கேலி சிரிப்புடன் பார்த்தவன், உன் புருஷன் அப்படித்தான் ஆரா. அவ்வளவு சீக்கிரத்துல தன்னோட எண்ணங்களை மாத்தி வளைஞ்சு கொடுக்க மாட்டான். கொஞ்சம் கஷ்டம்தான். மாமனார் கிட்ட கேளு, பக்கம் பக்கமா பொறிஞ்சு தள்ளுவாரு என்று அவள் கன்னத்தை தட்டிவிட்டு சென்று விட்டான். அலுப்புடன் தலையசைத்துக் கொண்டவள் சோர்வாக கட்டிலில் அமர்ந்தாள். அப்பொழுதுதான் அதன் மீது கவனம் செல்ல, சென்ற வாரம் அவன் அன்னை நாள் பார்த்து சொன்ன தினத்தில் இவளை கைபேசியில் பிடித்து கடையே அலசி தன்னவன் வாங்கி போட்டது நினைவு வந்தது. ஒரு கட்டிலுக்கு எதுக்கு இத்தனை போட்டோஸ் அனுப்பி ஏன் சாய்ஸ் கேக்குறீங்க? இருக்கிறதுல நல்லதா பார்த்து ஒன்னு நீங்களே செலக்ட் பண்ணுங்களேன்.
என்ன நீ இப்படி சொல்ற? இதுக்கு மேல எது ஒண்ணும் நம்ம 2 பேர் விருப்பப்படி மட்டும் தான் வாங்கி போடணும். எத்தனையோ வருஷம் கடந்து போன பின்னாடியும் ஃபியூச்சர்ல அத யூஸ் பண்ற நேரம், உயிரற்ற அந்த பொருளுக்காக நாம எப்படியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், ஆசையா வாங்குனோம்னு நெனச்சு பார்த்து சந்தோஷப்படணும். அன்று அவன் சொன்னது மனதில் எதிரொலிக்க, ஃபியூச்சர்ல என்ன ஃபியூச்சர்ல? இன்னைக்கே நீங்க பண்ண அட்டகாசம் எல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. வீடியோ கால்ல வரேன், கடைய சுத்தி காமிக்கிறேன்னு படுத்தி வச்சீங்களே! நான் கொஞ்சம் பிடிவாதமா இருந்ததால சலிச்சுக்கிட்டு ஃபோட்டோஸ அனுப்புனீங்க என்று கணவனை எண்ணி நெற்றியில் தட்டியபடி சிரித்துக் கொண்டாள் மனைவி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.